மூலமாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் 2 பேர் சொன்னால் கூட அது வந்து இந்த நிகழ்ச்சி கிடைச்ச மாபெரும் வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஒர்க்கை கொடுக்குறப்போ நான் செய்ய மாட்டேன்றதுல அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வைப்போம். இது என்னால் செய்ய முடியாதே, எனக்கு இதை பற்றி தெரியாதே அப்படின்னு வந்து முதல்ல வந்து நம்ம சொல்லிடுவோம். ஆனால் வந்து என்னென்னா இது என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளால் கண்டிப்பாக இது வந்து செய்ய முடியும். அட்லீஸ்ட் அப்படி முடியலனாலும் அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்குவோம். நிறைய நீங்கள் பாருங்கள், ஒருத்தங்களால் வந்து அதை செய்ய முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்ய அப்புறம் அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா தன்னைத்தானே வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தன்னை வந்து வளர்ச்சி அடையக்கூடிய வளர்ச்சினா நீங்கள் என்னன்றனாக்கா உடல் வளர்ச்சி அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. வளர்ச்சி என்பது வந்து நம்ம ஒரு நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்போ நம்ம வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியை நாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இல்லாத ஒன்று இல்லை அப்படின்னு வந்து திருக்குறளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தையும் வந்து ஆர்வமாக கற்றுக்கிட்டோம்னாக்கா அடுத்தவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிற இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்னன்னா ஹிந்தி படிப்பாங்க, மேக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் தெரியும். அப்போ அவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு கற்றுக்குறீங்க. ஒரு கெமிஸ்ட்ரியில் போனாக்கா அந்த கால்குலேஷன், அந்த கெமிக்கலுக்கான அந்த ஈக்குவேஷன் போடுவாங்க இல்லைங்களா, அதை கற்றுக்குறாங்க. ஏன் கற்றுக்குறீங்க, இது உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமே கிடையாது அப்படி மேக்ஸை கேட்டாக்கா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து அவங்க பாருங்கள் என்ன விஷயம் சொல்கிறாங்கனாக்கா, நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து என் பசங்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றப்போ நான் இது தெரியல அப்படின்னு சொன்னாக்கா என் பசங்களுக்கு வந்து என்னன்னாக்கா அம்மாவுக்கே தெரியல, நமக்கு என்ன உனக்கே தெரியலையம்மா, அப்போ எங்களுக்கு தெரியாமல் தானே இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க மனசுநிலையை வந்து நான் வந்து டைவர்ட் பண்ண நினைக்கல. அதாவது குறைக்க விரும்பலை, அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த பாசிட்டிவ் திங்க் பண்ணுவாங்களாம். இவங்க இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குமே வந்து என்னன்னாக்கா அடுத்தவங்களுக்காக இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்காகவாது, அதாவது அந்த இமேஜ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், பணம் கட்டி படிக்க வைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பெற்றோர்கள் அப்படின்னு வந்து அவங்க வந்து அவ்வளோ பாசிட்டிவாக பேசுனாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறவங்க கூட மனுஷங்க கூட போயிட்டு நீங்கள் பழகி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி. தொடர்ந்து கேளுங்கள் கவிநிலவு FM. நான் உங்கள் கோமலா.